வேற லெவல் போங்க. தாறுமாறு தக்காளி சோறு இதெல்லாம் கேமு. இப்பதான் அந்த வீடை பார்க்க பிக் பாஸ் விடுமா இருக்கு. இவ்வளவு நாள் அந்த ஆண்கள் பெண்கள் ஒரு கான்செப்ட் வச்சு 50 நாள் எங்களை மொக்க வாங்க வச்சிருக்கீங்கடா. 50 நாள் ஒண்ணுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாருங்க ஹாட் ஸ்டார்ல 1 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கான். 1 லட்சம் பேர் ப்ரோ. அதுவும் ஒரு டாஸ்க்ல இந்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிச்சோன்னே 1 லட்சம் பேர் பார்க்கறான். உண்மையாவே வீடு கொஞ்சம் பார்த்தா ஃபயரா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிக் பாஸ் வந்து கேன்சல் பண்ணி விட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பேர்ல பக்காவா ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. ஒரு சில பேர் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பேர்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாக்கி விட்டாங்க. விதிமீறலாம் நடந்துச்சு. முக்கியமா நம்ம ஜாக்லின் தான் எடுத்தடுப்புல ஒரு கண்டென்ட் பண்றாங்க பேர்ல பயங்கரமா யோசிச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பயங்கரமான சம்பவம் ஆச்சு. முக்கியமா நம்ம அக்கா தர்ஷிகா அக்கா எனக்கு டாஸ்க்கும் ஆட வரண்டா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி மொத்தமா பாத்துறலாம். ஆக்சுவலா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா தான் அவுட் ஆகணும். நியாயப்படி பார்த்தா சௌந்தர்யா தான் அவுட். ஆனா பிக் பாஸ் வந்து இவங்க எல்லாம் ரூல் தெரியலன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து புலம்புனனால ரிட்டர்ன் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இப்போ பஸ்ஸர் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல வந்து பெரிய இந்த குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெரிய பலூன்ல இது பண்ணி அதுக்குள்ள பால்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து பஸ்ஸர் அடிச்சோன்னா எல்லாரும் ஓடி போய் பொம்மை எடுக்கிறாங்க. எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு பொம்மை எடுத்துட்டு இருக்காங்க. எவன் பொம்மை எடுக்கிறான்னு தெரியல. இதுல ஒரு சில மிச்சர் நம்மளால பார்க்க முடிஞ்சுன்னா எல்லாரும் ஆர்வமா ஓடி போய் பொம்மை எடுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம சத்யா விஜய் சலுவுக்கு மட்டும் ரொம்ப பொறுமையா நடந்து போனாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை என்ன தெரியுமா, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அவுட் ஆகாம உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நடந்து போயிட்டு எவன் பொம்மை கிடைக்குது அதை கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் இந்த கேமை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பயங்கரமா ஆடினாங்க. ஓகேவா, இதுல எடுத்துக்காட்டுக்கு டக்குன்னு போனோடனே விஜய் விஷால் என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப லேட்டா போனாலும் முத்துக்குமாருக்கான பொம்மை கிடைச்சவங்க கையில கிடைச்சோன்னா முத்துக்குமார் வெறுப்பேத்த ஆரம்பிச்சான். முத்து பாத்தியான்னு சொல்லி வெறுப்பேத்த ஆரம்பிச்சான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தர்ஷிகாக்கு எடுத்த அடுப்புல சௌந்தர்ய பொம்மை கிடைச்சு. ஓகேவா, தர்ஷிகாக்கு பொம்மை கிடைச்சிட்டு தர்ஷிகா அந்த பொம்மை பேரை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே சௌந்தர்யா பொம்மை நம்ம உள்ள வைக்க கூடாது அப்படின்னு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பொம்மை வைக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த பொம்மை பேரை மறைச்சு கையில வச்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் பொம்மையை தேடுறாங்க. சௌந்தர்யா பொம்மைங்கன்னு தேடும் போது கூட ஒரு செகண்ட் கூட என் கையில தான் இருக்கு, என் பொம்மையை நீங்க வேணா உள்ள வைங்க நான் வைக்கிறேன் எதுவுமே டிமாண்ட் பண்ணல. பொம்மையை கையில வச்சுக்கிட்டு யாரு பொம்மை போனாலும் சரி போகலனாலும் சரி, முக்கியமா என் பொம்மையே போலனாலும் சரி, ஆனா நான் சௌந்தர்யா பொம்மை வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல முத்துக்குமரன் பொம்மை உள்ள போல. அப்ப முத்துக்குமரன் பொம்மை விஜய் விஷால்ட்ட இருக்கு. முத்துக்குமரன் என்ன பண்ணிட்டான், முத்துக்குமரன் வந்து யார் பொம்மை எடுத்து உள்ள வச்சா, மஞ்சரி பொம்மை உள்ள எடுத்து வச்சிட்டாரு. வச்சோன்னே முத்துக்குமரன் பொம்மை உள்ள போனல. அப்ப முத்துக்குமரன் போயிட்டு வைடான்னு கேட்கும்போது அங்க விஜய் விஷால் சிம்பிளா சொல்லிட்டான், ஏன் பொம்மை வரல மச்சான், ஏன் பொம்மை வந்துச்சுன்னா உன் பொம்மையை வைக்கிறேன்னு சொல்லும் போது முத்துக்குமரன் போய் அங்க பொம்மையை தேடுறான், விஜய் விஷால் பொம்மையை தேடுறான். அப்ப அங்க அப்படி இப்படி தேடி பார்க்கும்போது விஜய் விஷால் பொம்மை யார்கிட்ட கிடைச்சிரு, மஞ்சரிட்ட கிடைச்சு நினைக்கிறேன். மஞ்சரி கொண்டு வந்து விஜய் விஷால் பொம்மையை உள்ள வச்சுட்டாங்க. வச்சோடனே விஷால் யோசிக்கிறான், ரைட்டு முத்து பொம்மையை வைப்போமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் கொண்டு வச்சுட்டான். இல்லை சாத்திரம் வந்து வைங்கண்ணா முத்து பொம்மை வைங்கண்ணான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லி முத்து பொம்மையை வைக்க வச்சுட்டானோ. ஓகேவா, முத்து பொம்மையை வச்சாச்சு. இங்க ஜாக்லின் பொம்மையை சத்யா கொண்டு வச்சான். இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பொம்மையை வச்சாச்சு. ஆனா வெளியே பார்த்தோன்னா ரஞ்சித் ஒரு கேம் ஆடுறாரு. ராணுக்கான பொம்மை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நான் வச்சாதானே, நான் வைக்க மாட்டேன்டா, நான் வச்சாதானே கேம் ஆடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேம் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணி இந்த பொம்மையை கையில் வச்சுட்டு நிற்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தர்ஷிகா அவங்க சௌந்தர்யா பொம்மை கையில் வச்சிருக்காங்க. மொத்தத்தில் இவங்க 2 பேரும் ஒரு கேம் ஆடுறாங்க. ஓகேவா, இதுல என்ன ஆச்சுன்னா இந்த கேம் நல்லா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமே நல்லா போயிருக்கும். ஆனா இந்த கேம் கூட கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணது யாருன்னா நம்ம ஜாக்லின் தான். ரூல் பிரேக் பண்ற பேர்ல ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த பிட் இருக்குல்ல, இந்த பொம்மை கிடக்கும்ல, அந்த இதுக்குள்ள நீங்க ஒவ்வொரு பொம்மையை மாத்திக்கலாம். அந்த மச்சான் இந்த பொம்மை, இந்த மச்சான் பொம்மை நீ கொடுத்துக்கலாம். ஆனா வெளியே இந்த பொம்மை எல்லாம் எடுத்து வந்து பிறகு அந்த பொம்மையை கை மாத்தக்கூடாது. அது கை மாத்தினா ரூல் பிரேக் ஆகும். ஆனா இந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்கன்னா சௌந்தர்ய பொம்மைங்கன்னு சொல்லி தேடிட்டு கடைசியில் சௌந்தர்யா பொம்மை தர்ஷிகாட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போயிட்டு, ஏன்னா தர்ஷிகா பொம்மை ஆக்சுவலா யாருமே எடுக்கல, தர்ஷிகா பொம்மை அதுக்குள்ளே தான் கிடக்கு, அந்த பால்ஸ்குள்ளே தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போய் தர்ஷிகா பொம்மை எடுத்து நேரா கொண்டு ரஞ்சித் கையில கொடுத்துட்டு ரஞ்சித் கையில இருந்த ராணுவ பொம்மையை தூக்கி உள்ள போட்டாங்க. ஓகேவா, எனக்கு அந்த ஆக்சுவலா கேம் புரியவே இல்லை. ஆக்சுவலா தர்ஷிகா பொம்மை யார் கையில இருந்துச்சு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. ராணுவ கையில யார் கையில இருந்திருக்கு, கையில இருந்த பொம்மையை டக்குன்னு கொண்டு மாத்தி விட்டாங்க. ஓகேவா, கையில இருந்த பொம்மையை ரஞ்சித்திட்ட மாத்தி ரஞ்சித் கையில இருந்த ராணுவ பொம்மையை தூக்கி உள்ள போட்டாங்க. ஏன்னா உள்ள எந்த ஒரு பொம்மை இல்லாம தீபக் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா தீபக் கையில எந்த ஒரு பொம்மை கிடைக்கல. அப்போ தீபக் உள்ள தேடிட்டு இருக்காரு பொம்மைன்னு. அப்ப ராணுவ பொம்மை கடைசியா கிடைச்சோன்னு தீபக் என்ன பண்ணிட்டாரு, ராணுவ பொம்மையை கொண்டு உள்ள வச்சிட்டாரு. இப்ப 2 பேர் கேம் ஆடுறாங்க. யாரு, தர்ஷிகா கிட்ட சௌந்தர்யா பொம்மை இருக்கு, ரஞ்சித் கிட்ட நம்ம தர்ஷிகாக்கான பொம்மை இருக்கு. இல்ல ரஞ்சித் வந்து பக்காவ கேம் தான், நமக்கே தெரியுது அது ஒரு பக்காவான கேம். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. தெரிஞ்ச பிறகு கூட தெரியாத மாதிரி கையில அந்த பொம்மையை வச்சு நிற்கிறாரு. ஸோ இது பக்காவான ஒரு கேம் மாதிரி போயிட்டு இருக்குது. இல்ல எனக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடிச்சு என்னன்னா, தர்ஷிகா பொம்மை இங்க ரஞ்சித்திர கிடைச்சோன்னே தர்ஷிகா பேசுற என்னன்னா, இவங்க எல்லாம் கேங்கா ஆடுறாங்க, நான் வந்து என்னோட பொம்மையை யாரா வைக்கிறாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட பொம்மையை யாரா வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா நானும் என்னோட அந்த சௌந்தர்யா பொம்மையை வச்சிருப்பேன்னு சொல்றாங்க. அது ஃபேக்.
அது நல்ல ஃபேக்கு. ஆக்சுவலாக நல்ல ஒரு கேமாக நான் பார்க்குறேன். ஆனால் அது ஃபேக், அவங்க சொன்னது ஃபேக். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரஞ்சித் ஆச்சு சௌந்தர்யா பொம்மை கையில் கிடச்சோன்னே எதையுமே கேர் பண்ணல. அவங்க பொம்மை உள்ள போதா வருதா அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுத்திட்டு இருந்தாங்க, அப்படியே ஜாலியாக அங்கேயும் சுத்திட்டு இருந்தாங்க. யார் என்ன பண்ணா எனக்கு என்னடான்னு சுத்துறாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா பொம்மை எங்க, சௌந்தர்யா பொம்மை எங்கன்னு தேடும்போது இவங்க நினைச்சிருந்தா என்னோட பொம்மை உள்ள போல மச்சான், என்னோட பொம்மை எங்கன்னு பாரு, நான் இந்த சௌந்தர்யா பொம்மை உள்ள வைக்கன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா ராணுவ தான் அவுட் ஆயிருப்பான். ஓகேவா? ஏன்னா ரஞ்சித் வந்து ராணுவ பொம்மை கையில் வச்சிருந்தார், ராணுவ தான் அவுட் ஆயிருப்பான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து சௌந்தர்யா பொம்மை என் கையில தான் இருக்குன்னு சொல்லி தர்ஷிகாவும் காட்டிக்கல. தர்ஷிகா பொம்மை இவங்க கையில் இருக்கும்போது தர்ஷிகா பொம்மையை இவங்க உள்ள வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா தர்ஷிகா பொம்மையை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டா சௌந்தர்யா பொம்மை வருமா வராதான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாப்பை போட்டுவிட்டாங்க. ஸ்வாப் தப்பு தான். இப்ப கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தர்ஷிகா நீங்க ரூல் பிரேக் பண்றீங்க, நீங்க வேணும்னு பண்றீங்க, இது தப்பு, என்ன மட்டும் நீங்க அடிக்க ட்ரை பண்ணீங்க, கேங்கா சேர்ந்து பண்றீங்கன்னு சொல்லி. இது கேங் கிடையாது, ஆக்சுவலா கேங் கிடையாது. நீங்க சொன்னீங்களா கடைசியில் அவங்க ஒரு டீம் ஆடுறாங்கன்னு, நீங்க சொல்ற மாதிரி இது கேங் இல்லக்கா டீம். ஏன்னா அவங்க அக்கா வாயால சொன்னாங்கப்பா அவங்க வந்து டீம் ஆடுறாங்கன்னு சொல்லி. அதான் நானும் சொல்றேன், அவங்க வந்து ஆக்சுவலா டீம் ஆடிட்டாங்க. ஓகேவா? டீம் ஆடிட்டாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு டீம் வரதான் செய்யும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஒரு 5 பொம்மை கிட்ட கொஞ்சம் டீமா தான் போவாங்க. கண்டிப்பா டீமா தான் போய் ஆகணும், டீமா தான் போக முடியும் அப்படிங்கறத உண்மை. ஓகேவா? டீமா தான் போக முடியும். அதனால அப்படிதான் போயிட்டாங்க. ஆனா கடைசியில் பிடிச்சிட்டு தர்ஷிகா நின்று டீம் ஆடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கே தெரியும் டீம் ஆட்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டீம் ஆட்டம் போயிட்டு. ஆனா இதுல ஜாக்லின் பண்ண தப்பு, இது ஒரு ரூல் பிரேக். ஆனா தர்ஷிகா என்ன சொல்றாங்க, என்னோட பொம்மை போறதா இருந்துச்சுன்னா நான் இந்த பொம்மையை வச்சிருப்பேன்னு சொல்லி உருட்டுறாங்க. மாத்தி எல்லாரும் சேர்ந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்க. உருட்டி கொண்டு வந்தாச்சு. ஒரு மாதிரி உருட்டியாச்சு நண்பர்களே, போட்டு உருட்டி தள்ளியாச்சு. இல்ல கடைசியில் தர்ஷிகா கிட்ட எல்லாரும் சேர்ந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சா தர்ஷிகா வெறுப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சௌந்தர்யா பொம்மையை கொண்டு உள்ள வச்சிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா அப்படி வைக்க முடியாது. ஆக்சுவலா அப்படி வைக்கலாம், ஆனா அங்க ஒரு ரூல் பிரேக் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஆனா இங்க வச்சாலுமே அங்க ரூல் பிரேக் நடந்தனால பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, காண்டாயி இது என்னடா ஒரு மாதிரி வெறுப்பேத்திட்டு சொல்லி எல்லாரும் நிப்பாட்டி விட்டு என்ன பண்ணீங்க, அந்த பிட்டுக்கு வெளியே உட்காந்து இது பண்ணீங்களா, ஸ்வாப் பண்ணீங்களா, அப்ப ஸ்வாப் பண்ணு தப்பு, இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்க கூடாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்வாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசி ரிட்டன் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஓகேவா? இல்ல தர்ஷிகா வந்து இந்த கேங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு கேங் எக்ஸ்போஸ் அவங்க கேங்கா விளையாடுறாங்க. எல்லாருமே கேங்கா தான் ஆடுவாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5 ரவுண்டு போற வரைக்கும் கேங்கா தான் ஆடுவாங்க. கடைசி 5 பொம்மைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஆடுவான். அது ஒருத்திக்கு மச்சான் இந்த பொம்மை என்ன இருக்கு, இந்த மச்சான் பொம்மை அப்படின்னு கொடுக்க தான் செய்வான். ஓகேவா? பட் இதுல என்ன ஆச்சுன்னா தர்ஷிகா எடுத்த ஸ்டாண்டும் செம ஸ்டாண்டு, ஜாக்லின் எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட் தான், பட் அது ரூல் பிரேக் ஆயிட்டு. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் ரூல் பிரேக் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி மேட்சை குழச்சு விட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எங்களுக்குலாம் ரூல்ஸே புரியுது. ஓகே இப்படி அப்படின்னு. இதுல பெரிய காமெடி என்னன்னா ரஞ்சித்துக்கு எல்லா ரூல்ஸும் புரியுது, எல்லாமே புரிஞ்சுதான் ராணுவ பொம்மை எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தான். ராணுவ போய் கடைசியில் கேட்க வேற செய்யறான், என் பொம்மை மட்டும் எதுக்கு நான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க தான் செய்யறான். எல்லாம் கேட்ட பிற கூட தலைவர் அந்த இடத்துல ஒரு மழுப்பு மழுப்பிட்டு பிக் பாஸ் கேட்கும்போது ஒரு மழுப்பு மழுப்பி கடைசியில் அப்படி இப்படின்னு கொண்டு போய் ரிட்டர்ன் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ரீமேட்சை வச்சு விட்டா சட்டு புட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. எப்படியே ரீமேட்ச் வச்சா சட்டுன்னு மேட்ச் முடிஞ்சிட்டு சாடா போடான்னு பொம்மை எடுத்தானே டப்புன்னு உள்ள வச்சானுவன். கடைசி பொம்மையா சௌந்தர்யா பொம்மை தான் இருந்து சௌந்தர்யா பொம்மை உள்ள சேரல. சோ இப்போ முதல் ரவுண்ட்ல சௌந்தர்யா அவர்கள் அவுட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. என்ன கேட்டா அது நல்ல கேம், விதிமீறல் இந்த டீம் ஆடுறது நல்ல கேம். ஏன்னா அதை நல்லா பார்த்தோமா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதை பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, எவன் எங்க வைக்கிறான் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி இப்படி ஆடுங்கடா இப்படிதான் ஆடணும்னு சொல்லி சொன்னோன்னே டப்புன்னு பொம்மை கொண்டு உள்ள வச்சானோல்ல. சோ உங்களுக்கு இதுல எந்த கேம் பிடிச்சிருக்கு என்ன கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் கேம் தான் நல்லா இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்றேன், வீட்டுக்குள்ள டீம் இருக்கும், விதிமீறல் இருக்கும், குரூப் இருக்கும், எல்லாமே இருக்கும்டா, இருந்தாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க சட்டுன்னு முடிச்சு விட்டானோ சௌந்தர்யா அவுட். சொல்லி முடிச்சிட்டானு. இதுதான் டாஸ்க். இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து ஜாக்லின் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அண்ட் அதே மாதிரி தர்ஷிகாவும் ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. பட் அவங்க ஒரு உருட்டுறாங்க. மொத்தத்தில் ஒரு மாதிரி போகுது. இதுக்கப்புறம் தான் நிறைய கேங் வெளியே வரும். வெயிட் பண்ணி பாருங்க. இதுல நீங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த